வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் முருகன் நடராஜன். எனக்கு மதுரையிலிருந்து திடீர்னு ஒரு அழைப்பு வந்தது. ராஜபாளையம் அருகிலுள்ள தேவதானம் என்ற ஊரில் இருக்கும் நச்சாடை தவித்தருளிய சிவபெருமானும் தவம் பெற்ற நாயகி அம்மன் ஆலயத்தையும் தரிசிக்க ஒரு அழைப்பு வந்தது. நாம் இன்றைக்கி அங்கே தான் போகிறோம். அந்த வீடியோவை பற்றி நம்ம தெளிவாக பார்க்கலாம். அதாவது தமிழ்நாட்டின் நீலகிரி, ஊட்டியிலிருந்து தமிழ்நாட்டின் கடைசி எல்லை பொதிகை மலை வரை மேற்கு தொடர்ச்சி மலைகளின் கோட்டைன்னு நாம் சொல்லலாம். இந்த மலைகளில் தான் எண்ணற்ற சித்தர்களும் முனிவர்களும் வாழ்ந்ததாக ஒரு வரலாறு உள்ளது. நாங்கள் பேசிட்டே மலையேற ஆரம்பிச்சிட்டோம். ஒரு நீரோடையை பார்த்தோம். அந்த நீரோடையில் இருக்க தண்ணி மிக தெளிவாக இருந்தது. நமக்கு தேவையான தண்ணீரை நாங்கள் இங்கிருந்து எடுத்துக்கிட்டோம். எல்லாருமே இந்த இடத்துல இருந்து ஒரே நேரத்தில் மேலே அம்மனை பார்க்க கிளம்பிட்டோம். அதாவது அம்பாள் தவம் செய்த மலை. இந்த உலகத்திலேயே அம்பாள் தவம் செய்த மலைகள் 2 கோவில்கள் தான் உள்ளது. ஒன்று வடநாட்டில் உள்ள அபர்ணாதேவி, மற்றொன்று தென் தமிழகத்தில் உள்ள ஆகாயஸ்தலம்னு சொல்லக்கூடிய இந்த தேவதானம் ஊரில் நச்சாடை தவித்தருளிய சுவாமி ஆலயம் உள்ளது. அந்த கோவிலுக்கு நேராக மேற்கு தொடர்ச்சி மலையில் நடுப்பாகத்தில் அம்பாள் தவம் பெற்ற நாயகியின் சன்னதி உள்ளது. அதாவது சாதாரண தவம் இல்லை, அம்பாள் ஒற்றை காலில் கும்பம் மேல் நின்று தவகோலத்தில் இருக்கிறார்கள். அதாவது ஒரு கும்பம், அதன் மேல் தேங்காய், அதன் மேல் எலுமிச்சம்பழம், அதன் மேல் ஒரு ஊசி, அதன் மேல் ஒரு கால் பெருவிரல் மட்டுமே வைத்து தவம் செய்கிறார்கள். தலைக்கு மேல் 2 கைகளையும் தூக்கி 3 கும்பங்களை வைத்து தவம் செய்கிறார்கள். என்னுடன் வந்த அண்ணன் ஒருவர் கூறினார், இந்த காட்டின் வழியாக அதிக அளவு யானைகளும் செந்நாய்களும் இந்த இடத்தில் பலம் வருவதாக கூறினார். எனக்கு இந்த மலைகளில் எண்ணற்ற சித்தர்களும் முனிவர்களும் வாழ்ந்து வருவதாக வரலாறு உள்ளது. அதோடு இந்த இடத்துல ஜடாயு போன்ற பறவைகள் இங்கு அதிகமாக இருந்ததாகவும், கார்கோடன், செங்கோடன் என்ற கருப்பு நிற செந்நிற பாம்புகள் அதிகமாக உள்ளதாக வரலாறு சொல்லப்படுகிறது. இந்த மலையில் இதற்கு முன்னர் ஜமீன்கள் ஆண்டதாக வரலாறு உள்ளது. அதாவது சிவகிரி ஜமீன், சேத்தூர் ஜமீன் என்ற 2 ஜமீன்கள் ஆண்டதாக வரலாறு உள்ளது. இந்த 2 ஜமீன்களையும் இணைக்கும் பாலமாக இந்த மலையில் உருவாகும் தேவி ஆறு, ஒரு காட்டாறு உள்ளது.
இந்த காட்டில் அட்டைப்பூச்சிகளுக்கு பஞ்சமே இல்லை. பல வகையான அட்டைப்பூச்சிகள் இங்கே இருந்தது. இந்த மலையோட பாதி தூரம் நாங்கள் போகும்போது ஒரு பெரிய நீர்வீழ்ச்சியினோட சத்தத்தை எங்களால் கேட்க முடிஞ்சது. ஆனால் அந்த நீர்வீழ்ச்சியில் குளிக்கிற அளவுக்கு போகிறதுக்கான வாய்ப்பு கிடைக்கல. பார்த்துட்டு நாங்கள் திரும்ப அம்மனை பார்க்க நடந்துகிட்டே இருந்தோம். இந்த வழியாக தான் யானை அதிகமாக வரும்னு சொன்னாங்க. இங்கே இருக்கிற மரத்தின் வேர்கள் ஒன்றோடு ஒன்று பின்னி இருப்பதை நம்ம பார்க்கலாம். இதன் மூலமாக மண்ணரிப்பு தடுக்கப்படுன்றதும் நமக்கு தெரியும். இந்த மலையிலிருந்து நாம் கொஞ்ச தூரம் மலை ஏறி இறங்கினா சபரிமலை ஐயப்பன் சன்னதி இங்கு தான் உள்ளதாக சொல்லப்படுகிறது. இந்த மலையின் பாதி தூரத்தில் ஒரு அழகான நீர்வீழ்ச்சியை நம்மளால் பார்க்க முடிஞ்சது. இந்த நீர்வீழ்ச்சி தான், இந்த இடத்த தான் நாப்பாறைன்னு சொல்கிறாங்க. அதாவது நான் கண்ட பாறை. இது பாதி தூரத்தில் உள்ளது. நான் எனது 2 கால்களையும் இந்த தண்ணிக்குள்ளே வைக்கும்போது அங்கே குட்டி குட்டி மீன்கள் நமது காலை கடிக்கிறது ரொம்ப சுகமாக இருந்தது. அதோடு இந்த இடத்துல நான் செங்கோடனை பார்த்தேன். செங்கோடன்னா செந்நிற பாம்பை பார்த்தேன். பார்த்துட்டு நாங்கள் அங்கேருந்து கிளம்பிட்டோம். நாம் போகிற பாதை கற்கள், மரம், செடி கொடிகள் நிறைந்த பாதையாகவே நமக்கு அமைந்தது. அதன் வழியாகவே அந்த கிராமத்து மக்களும் பல ஊர்களிலிருந்து வருகின்ற மக்களும் இந்த கற்களின் வழியாகவே அனைவரும் ஏறி சென்று தவம் பெற்ற நாயகி தரிசித்தார்கள் என்று சொன்னார்கள். என்னால் முடியலப்பா. ஒரு சில இடத்துல நம்ம மேலே போகிறதுக்கு பாதையே இல்லாமல் இருந்தது. அந்த மரத்தோட துண்டுகளை போட்டு வச்சுருந்தாங்க. அதன் மேலே தான் நம்ம ஏறி அந்த பகுதியை தாண்டி போக முடிஞ்சது.
இப்போ மழை இல்லை பெருசாக இல்லை மேகம் தான் நிற்கிது. இது என்ன சரி வெயில் அடிக்குதா? எதுங்க டிஃப்ரெண்ட்டாக தெரியுது. இல்லை அது லேசாக இருக்குது மேகம். இது அடர்த்தியாக இருக்குது, இங்கே லேசாக இருக்குது. லேசாக இருக்கிறனால